இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த பிரதிபலிக்கிற ஒரு பெரிய மைண்ட் செட்ட பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸுக்கு லேப்டாப் குடுத்துருக்காங்க. சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதுல இருக்க ஸ்டிக்கர்ஸ் அழிக்கிறாங்க. ஒரு ஒரு சாரார் வந்து அத வந்து சப்போர்ட் பண்றாங்க. பட் சில பேர் வந்து அத அகைன்ஸ்ட்டா இருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் திட்டுறாங்க. சில பேர் வந்து கவர்மெண்ட்ட இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க. சில பேர் கவர்மெண்ட்ட சப்போர்ட் பண்றாங்க. நான் வந்து எது சரி, எது தப்பு அப்படின்ட்டு எந்த சைடுமே எடுத்து பேச வரல. ஏன்னா, நான் வந்து பாலிடிக்ஸ் பேச வரல. பர்ப்பஸ் பேச வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் கீர்த்திராஜன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு காமனா யோசிச்சோம் அப்படின்னா, ஃபேரா யோசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில, கவர்மெண்ட் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு லேப்டாப் குடுத்துருக்காங்க. இது ஒரு பியூர்லி ஒரு எஜுகேஷன் பேஸ்டான, ஒரு குட் இன்டென்ஷன்ல குடுத்த ஒரு ஸ்கீமா தான் நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி ஒரு லேப்டாப்பே வாங்க முடியாத ஒரு குடும்பத்திலேருந்து, ஒரு பின்னணியிலேருந்து வர பசங்களுக்கு, ஸ்டூடண்ட்ஸுக்கு இந்த லேப்டாப் வந்து உண்மையிலேயே உதவிகரமா இருக்கும். அது இப்பன்னு இல்ல, ரொம்ப வருஷமாவே தமிழ்நாட்டுல லேப்டாப் ஸ்கீம்ன்றது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி, இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே சரி, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலா தான் வந்திருக்கு. சரி, ஆனா இப்போ பிராண்டிங்குக்கு வருவோம். பிராண்டிங் பத்தி பார்த்தீங்கன்னா, பிராண்டிங்கோ இல்ல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதோ வந்து அதோட அக்கவுண்டபிலிட்டிக்காக தான் அத குடுப்பாங்க. அது சொல்லணும்னா, இந்த ஸ்கீம் வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்றதுக்கு நம்ம நெறைய எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். எல்லா ஸ்கீம்ஸ்லயுமே எல்லா கவர்மெண்ட்டுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த இன்டென்ஷன் தப்பு கிடையாது. ஆனா, லேப்டாப்போட பர்ப்பஸ் வந்து எஜுகேஷன் தானே தவிர, பொலிட்டிக்கல் மெசேஜ் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி பிலீஃப்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கிறப்போ, எஜுகேஷன் டூல்ன்றது அவங்கள யுனைட் பண்ணணும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்தவரைக்கும், எந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும், யாரு பவர்ல இருக்காங்கன்றத தாண்டி, எஜுகேஷன் ஸ்பேஸஸ் வந்து பொலிட்டிக்கலி நியூட்ரலா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். லேப்டாப்னு இல்லாம எந்த ஒரு டூலா இருந்தாலும், பட் அது ஒரு ஸ்டூடெண்டோட வெல்ஃபேர்க்காக குடுத்துருக்கோம்னா, அந்த டூல் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேசும். ஸ்டூடெண்ட் டெவலப் ஆகி வந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கீம்ஸ் வந்து இதனால தான் நாங்க பண்ணோன்றது அப்படி இருக்கணுமே தாண்டி, ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த லேப்டாப் வந்து எத்தன ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ப மாத்துச்சு அப்படின்றது பேசணுமே தாண்டி, அதுல யார் ஃபோட்டோ இருந்துச்சுன்றது பேச போறது கிடையாது. ஸோ, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட பவர்ன்றது ஒரு ஹியூஜான பவர். அத வந்து அந்த எனர்ஜிய வந்துட்டு குட்டி, குட்டி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாம, அவங்களோட குரோத்துக்காக யூஸ் பண்ணா நல்லாருக்கும். நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டைரக்ட்டா பேசுறேன். உங்களுக்கு அந்த லேப்டாப்ல இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்னால உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றது எனக்கு புரியுது. ஆனா, ஒண்ணே ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லேப்டாப்ன்றது பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. அது உங்க குரோத்துக்கான ஒரு லேடர். அந்த ஃபோட்டோ அழிக்கிறதுனாலயோ, இல்ல அந்த ஸ்டிக்கர்ஸ பிரிக்கிறதுனாலயோ உங்களோட குரோத் வந்துராது. அந்த லேப்டாப் மூலியமா நீங்க கத்துக்கிற ஸ்கில்ஸு, நாலேட்ஜு, எக்ஸாம் கிளியர் பண்றது, அந்த மாதிரி உங்க ஃபியூச்சர பில்ட் பண்ற மூலியமா தான் உங்க சக்சஸ் வரும். ஸோ, இந்த மாதிரி சின்ன சின்ன பாலிடிக்ஸ்லாம் மாட்டிட்டு இல்லாம, அந்த குரோத்துக்காக உங்க லேப்டாப்ப யூஸ் பண்ணுங்க. கிளியரா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் எஜுகேஷன் டூல்ஸ்ல ஸ்டிக்கர்ஸ யூஸ் பண்றத நான் சப்போர்ட் பண்ணல. அதே நேரத்துல அந்த ஸ்டிக்கர ரிமூவ் பண்றனால பல விஷயங்கள் மாறிடும் அப்படின்ட்டு ஒரு பின்பத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதையும் நான் சப்போர்ட் பண்ணல. நான் சொல்ல வர்றது 2 விஷயம் தான். கவர்மெண்ட் எஜுகேஷன் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலா இருக்கிறது நல்லா இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க growthல உங்க எஜுகேஷன்ல எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம ஜஸ்ட் பொலிட்டிக்கலா மட்டுமே மாறுறது கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஐ பிலீவ் எஜுகேஷன் ஷுட் எம்பவர் மைண்ட்ஸ், நாட் பொலிட்டிக்கலைஸ் தெம். நம்ம உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கேர் பண்ணோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் நாய்ஸை எஜுகேஷனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸே பிலீவ் பண்ணுவாங்க. லேப்டாப்ன்றது ஒரு இன்ஜினியரையோ, டாக்டரையோ, டீச்சரையோ, ஆண்டர்பிரினரையோ டெவலப் பண்ணுமே தாண்டி பொலிட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸே கிடையாது. நீங்களும் என்ன மாதிரியே எஜுகேஷன்ன்றது ஒரு நியூட்ரல் டூலாக இருக்கணும் அப்படின்றது பிலீவ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் ஹேவ் அ மெச்சூர் கான்வர்சேஷன், நாட் அ பொலிட்டிக்கல் ஃபைட். ஐ எம் சோஷியல் ஒர்க்கர் கீர்த்திராஜன். நன்றி.